ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் அவரோட வேலையை ஆரம்பித்தார். 7:30 வேலையை சொல்லலாம். அதுவும் வந்துட்டு கமருதீனை வந்துட்டு பிஜேபி அவருக்கு எதிராக திருப்புற மண்டேக்கள் ஒரு வேலையை நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. அதை அவரே சொல்லிட்டு செய்கிறாரு. அதை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப 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 நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமருதீனுக்கும் பிஜேபி அவருக்கும் காலையிலேருந்து சண்டை நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், அவருக்கும் தெரியும். நேற்றுலேருந்து கவனிச்சிட்டே இருக்கார். சரி, அங்கங்கே வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 7:30 ஆரம்பிச்சிருப்பார். பிஜேபி அவருக்கு என்னென்னா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எங்கே வேலை அதிகமாக இருக்குமோ, அதாவது குப்பை எங்கே இருக்குமோ அங்கே க்ளீன் பண்ண மாட்டாங்களாம். குப்பையே இல்லாத இடத்துல போய் சும்மா பேருக்குன்னு பண்ணுவாங்களாம். அப்போ எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணோம்? அதுதான் பிஜேபி அவரோட கேள்வி. பட் அங்கே வந்துட்டு அப்படியே நாங்கள் ஹெல்ப் பண்ணுற சொன்னால் நாங்கள் எங்கே சொல்கிறோமோ அங்கே தான் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் கேட்குற இடத்துலாம் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்ற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, ஒரு நாள் இதே ஒரு நாள்னு சொல்லிட்டு பிரித்து விட்டு போயிட்டார் நம்ம வினோத். போயிட்டாங்க. இப்போ இவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே எரிஞ்சிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் இந்த பொண்ணு அப்படின்னு. சரி, அந்த பொண்ணு பெருக்கிட்டு இருக்கு. அங்கே போய்ட்டு இவர் சொல்கிறார், இது என்னது, இது அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்குது, அதெல்லாம் பெருக்கு. டேய், நான் வேலை செய்யும்போது உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்குறாங்க பிஜேபி வருது. ஏன் அதை எடுக்கக்கூடாதா? இதில் என்ன, நான் வேலை செய்கிறேன்னா என்னோடய டிபார்ட்மெண்ட் நீ ஏன்டா உள்ளே வர? அது தலை கேட்க போகிறாரு. தலை வராரு. இப்போ தலை கிட்ட சொல்கிறார், பாருங்கள் அது ஏங்க அவங்க வேலை செய்யும்போது நீங்கள் எங்கே உள்ளே வரீங்கன்னு வினோத் விக்ரம் பார்த்து கேட்டோன்னே, ஏங்க நான் சும்மா காமெடி பண்ணேங்கன்றார். எப்படி செம்ம டப்பா இல்லை, காமெடி பண்ணிங்களா? ஓ அப்படியா, சரி ஓகேனோடனே. ஆனாலும் அங்கே வந்து இந்த டிஷ்யூ பேப்பருக்கு கவனிச்சிங்களா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்போ இங்கே பாருங்கள் ஷூலாக இருக்கணும்னு பிஜேபி வருது, அது எங்களோட டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. என்னையை வந்து உங்ககிட்ட பேச விடாமல் கானாவனத் பண்ணார்னா நான் அவர் இந்த மாதிரிலாம் நோண்டுவேன். மறைமுகமாக பிளாக்மெயில் பண்ணுறது அங்கே முடிஞ்சுதான். அப்புறம் விக்ரம் இது நம்ம கமருதீனுக்கும் பிஜேபி வரதுக்கு ஒரு சண்டை வந்துச்சு சொன்ன பாருங்கள். அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே பாத்ரூம் ஏரியாவில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கார். இவர் ஆரம்பிக்கிறார், யார், விக்ரம். நான் சொல்கிறது உங்களுக்கு மனிப்புலேட் பண்ணுற மாதிரி கூட தோணலாம், பட் என் கண் முன்னாடி நடக்கிறத நான் சொல்லி தான் ஆகணும். தப்பாக நினச்சிக்காதீங்க கமருதீன், இது நல்லா இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேமில் கொண்டு வராதிங்க. ஏன்பா இதெல்லாம் ஏன்ப்பா எங்கே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி உண்மையிலேயே நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை சொல்லியே திருவோன்னா எஃப்ஜேக்கில் சொல்லுங்கள். வியானா இருக்கும்போது வியானா கிட்ட சொல்லியிருக்கலாம். எஃப்ஜே கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நேற்று விஜய் சேதுபதி கலாச்சாரா தப்பெல்லாம் பண்ணிட்டு மூஞ்சை வந்துட்டு அப்படியே இந்த அழுகிற மாதிரிலாம் வச்சு சேடாக வச்சு யாரை ஏமாத்துன்னு பார்க்குறீங்க அப்படின்னு கலாச்சாரில் இங்கே இதை சொல்லிட்டாரு. உடனே அவர் ஆரம்பிச்சிட்டார் கமருதீன், நான் அவளுக்காக நிற்கலன்னு சொல்கிறா. ஏன் நிற்கல? சுபிக்ஷா கிட்ட அன்றைக்கி வந்து அந்த மீனவ சமுதாயம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா பார்த்தீங்க, எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசிச்சு பண்ணு. அது கூட நான் விஜய் பாரதிக்காக தான் பேசுனேன்றார். நான் அப்படியே யோசிக்கிறேன், அப்படியா எப்படி அப்படின்னு யோசிச்சா, அன்றைக்கி அவர் பேசும்போது பேசினார். எதுக்காக பேசினார்னா விஜய் பாரதிக்காக கிடையாது. அந்த டைம் தலை டாஸ்க்கு அவர் நிற்கும்போது எல்லோரும் குத்துனாங்க. அப்போ சுபிக்ஷா வந்து குத்திருப்பாங்க. அதனால் அவர் டென்ஷன் ஆகிட்டு பாத்ரூம் கூட சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையில் நிறைய விட்டுருப்பார். அந்த டைம் தான் இதை சொன்னார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, சுபிக்ஷா வந்து காயினை வந்து ஏமாத்திச்சு, அதனால தான் நான் வந்து கற்றுனேன். அதுக்காக ஒரு சில விஷயங்கள் பேசினார். ஆனால் அங்கே திட்டினது முக்கியமாக இதுக்காக தான். உடனே கானம் வந்தது வந்து அலர்ட் பண்ணுறாரு, டே வாயா விடாத, அது தேவையில்லாதது அப்படின்னு. இவர்கிட்ட என்னென்னா எடுப்பார் கைப்பில் மாதிரி வந்துட்டு யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, நேற்று எஃப்ஜே வந்து சொன்னார் விஜய் பாரதி ஒன்று யூஸ் பண்ணுறா கேமுக்காகன்னு. உடனே அதை பிடிச்சிட்டார். ஆமாம் பண்ணுவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன் கமருது நீங்கள் அதாவது நீங்களாம் வந்துட்டு ஒரு தனியாக சிந்திக்க மாட்டீங்களே. இன்னுமே வந்துட்டு அரோரா ஃப்ரெண்டு அரோராங்க உங்களை கழிவு ஊற்றிட்டு இருக்கு, நேரடியாகவும் மறைமுகமாகும். அப்புறமா நீங்கள் ஃப்ரெண்டுன்னா உங்களை என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ வந்து விக்ரம் மண்டைய கலவு ஆரம்பித்தா 2 பேரும் இப்போ ஒரு வாரம் முழுக்க டீம் பேசிக்கிட்டே இருப்பார். இவர் மாறுவார், கண்டிப்பாக பிரச்சனை வெடிக்கும். சரி, பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.